அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக தெரிஞ்சுக்கலாம். இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான், உங்க சுய ஜாதகத்திற்கான பலன்கள் அல்ல. இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ராசியிலேயே குரு இருக்கிறாரு. இந்த மாசத்தை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல குரு இருக்கிறாரு, ரோகிணி விட்டு வந்துட்டாரு. அந்த அடிப்படையில மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதுவும் வயதானவர்களாக இருந்தாதான் அல்லது குழந்தைகளாக இருக்காங்கன்னா உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவு பிரச்சனைகள்லாம் வரும். அதே போல இந்த நேரத்துல வேலை மாற்றம் இடமாற்றத்துக்காக நீங்க முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஒரு வேலையிலேயே இருக்கிறீங்கன்னா கூட அந்த வேலையில விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அல்லது ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த பிசினஸ் மாத்தக்கூடிய சூழ்நிலை, கடை மாற்றம் அல்லது ஒரு இடமாற்றத்தை பண்றது, அல்லது தொழிலையே வேற பண்ணலாம், ஏற்கனவே செய்த தொழில வருமானம் வரல வேற தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த பொது பலனா இதை சொல்றேன். உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க பார்த்துட்டு தான் உங்க சொந்த தொழில நீங்க ஷிஃப்ட் பண்றது அல்லது புதுசா ஸ்டார்ட் பண்றதெல்லாம் செய்யணும். அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நடப்பு தசாபுக்தி என்பது ரொம்ப முக்கியம். இப்போ நடப்பு தசாபுக்தி நன்மையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சேஞ்சஸ், அதாவது வேலையில இடமாற்றம் என்பது உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். அல்லது ஒரு பிசினஸ் வேற சேஞ்ச் பண்றீங்கன்னா கூட அது பாசிட்டிவா இருக்கும். நடப்பு தசாபுக்தி சரியில்லை, உங்க ஜாதகத்திலையும் கிரக அமைப்புகள்லாம் சரியில்லாம இருக்குன்னாக்க கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதுதான் சொல்றது நானு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அப்பப்போ ஏற்பட்ட அந்த சிறிய உடல்நல குறைவுகள் கூட இந்த மாதத்துல பெருசா கிடையாது. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்துல குறிப்பா மாதத்தோட முதல் பகுதியில செப்டம்பர் 17ஆம் தேதி வரலும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வரவுகள் இருக்கும். மேலும் ஒரு தீர்க்கமான செயல்பாடுகளை செய்ய போறீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக சில தீர்க்கமான முடிவுகளை எடுத்து பொருளாதார ரீதியாக கஷ்டங்களை தீர்க்க போறீங்க. கடனை அடைக்கிறதுக்கான சூழ்நிலை கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் இருக்கும். இந்த 2ஆம் பாவகத்துல செவ்வாய், இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னாக்க மிதுனத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுமே திருமண வாழ்க்கையாகட்டும் அல்லது ஒர்க் பண்ற இடத்துல அங்க சக பணியாளர்களாக இருக்கட்டும் அல்லது மேலதிகாரியின் கிட்ட எந்த விதத்திலையும் வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது. விரையாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால கூடுதலாக கொஞ்சம் செலவாகும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கையிருப்பு கொஞ்சம் கரையும். ஆனா மேக்சிமம் சுப விரயம் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு, பயப்பட வேண்டியதில்லை. மேலும் மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் இந்த செவ்வாய் பயணிக்க போறாரு. அதனால பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போகலாம், அதற்காக செலவு பண்ணலாம். அல்லது வாழ்க்கை துணைவருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடு, அதனால சில செலவுகள், சில பிரச்சனைகள், அதற்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் நண்பர்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் கையிருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். கடனை கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். சோ செவ்வாய் 2ஆம் பாவகத்தில் இருக்கிறது, தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றதுதான் நான் முக்கியமா சொல்ல வரேன். வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்துல டேக் கேர் எடுத்துங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய உடல்நலத்திலையும் டேக் கேர் எடுத்துங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை 4ஆம் பாவகத்துல சூரியன் புதன், இந்த சூரியன் செப்டம்பர் 17ஆம் தேதி வரலும் சூரியன், செப்டம்பர் 23ஆம் தேதி வரலும் புதன் பகவான். இந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனால பிரச்சனை கிடையாது. எந்த அளவுக்கு நீங்க செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு பணமும் கைக்கு வரும். 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க உறவுகளோட பகை அல்லது அது குறிப்பா வாழ்க்கை துணையுடைய உறவு வகையில சில பகை, கருத்து வேறுபாடு வரலாம். தாய் வழி உறவுகள்ல சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். இந்த காலகட்டத்துல அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். உங்களுக்கு 4ஆம் பாவகத்துல சூரியன் இருந்து 10ஆம் பாவகத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறதுனால தொழில ஒர்க் பிரஷர் இருக்கும். எங்க வேலை பார்த்தீங்கன்னாலையும் ஒர்க் பிரஷர் இருக்கும். ஆனா வருமானம் வரும், தடைப்பட்ட வருமானம் வரும். பிசினஸே பண்றீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகி அதனால உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. ஆனா ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கும். மேலதிகாரிகளுடைய டார்ச்சரும் கொஞ்சம் இருக்கிற மாதிரிதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். அதே போல மாதத்தோட பிற்பகுதியில செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியன் 5ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. இந்த இடமும் சூரியனுக்கு சிறப்பான இடம் கிடையாது. 4ஆம் இடத்துல கூட பரவாயில்ல, ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு.
அதனால வீடு வாகனம் சம்பந்தமான சுப செலவுகள் ஏற்படும். சில பேருக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது விற்கிறதுனால ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான பயணங்கள், தொலைதூர பயணங்கள்லாம் கூட ஏற்படும். அது ஆதாயத்தையே கொடுக்கும். ஆனா 5ஆம் பாவகத்துல சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில வந்துடுறாரு. மேலும் ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரையிலும் முக்கியமா சொல்லணும்னா மாதத்தோட முதல் 18 நாள் வந்து நீசத்துல இருக்கிறாரு. அதாவது கன்னியில சுக்கிரன். 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லதுதான். ஆனா வந்து நீசமாகிறார் இல்லையா? அப்ப வந்து நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். அல்லது கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலன்ற மாதிரி சில முயற்சிகள்லாம் நீங்க தொடர்ந்து செய்வீங்க. போராட்டமா செய்து அதை எப்படியாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா அது வந்து கடைசி நிமிஷத்துல கொஞ்சம் அதாவது தடைபட்டு நீக்கும். அதாவது மாதத்தோட முதல் பகுதியில உங்களுக்கு வந்து வேலை விஷயமா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அல்லது ஒரு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆஃபர் லெட்டருக்காக அப்படின்னாக்க அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அது வந்து செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா செப்டம்பர் 18ஆம் தேதியில இருந்து இந்த சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திலேயே 6 ஆட்சி பெறதுனால உங்களுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதியில இருந்து இப்ப வேலை வாய்ப்பு ஒன்னு தேடிட்டு இருக்கிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அதற்கு முன்னாடி இந்த செப்டம்பர் 18க்குள்ள கொஞ்சம் இழுபறியா இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே போலதான் மற்ற விஷயமும், ஒரு திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா கூட வரன் அமையாம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லது வரன் வந்து அது கேன்சல் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு சில பேருக்குலாம் திருமணத்துக்கான வரன் அமையக்கூடிய வாய்ப்போ அல்லது திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்போ கூட சில பேருக்கு ஏற்படும். இந்த திருமணம் ஆகிறத பொறுத்தவரையிலும் அவங்க சுய ஜாதகம் தாங்க. இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உதாரணமா சனி இருக்கு அல்லது செவ்வாய் இருக்கு, ராகுக்கு எது சம்பந்தப்பட்டிருக்குன்னா கூட மேரேஜ் லேட் ஆகும். இந்த கலஸ்திர தோஷம் இருக்குன்னாலே அவங்களுக்கு மேரேஜ் லேட் ஆகும். அதெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் செய்து எப்ப மேரேஜ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல பொது பலனா சொல்லணும்னாக்க ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை பிற்பகுதியில சூரியன் 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சுக்கிரன் ஆட்சி பெறும்போது திருமணத்துக்கான வாய்ப்புகள் வரன்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிகள்ல வெற்றி ஏற்படும். குறிப்பா 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னாக்க எதிரிகள் எதிர்ப்புகள்லாம் இருந்துகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. குறிப்பா உறவுகளோட அல்லது சக பணியாளர்கள் வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். வம்பு வழக்குகள்லாம் கூட உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாதத்தோட பிற்பகுதியிலையும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது வந்து எப்படி வரும்னா உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பேச்சை கூட பாத்தீங்கன்னாக்க சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால கவனமாக பேசணும், கவனமாக செயல்படணும் அப்படின்றது தாங்க முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உறவுகிட்ட பேசும்போதும் சரி அல்லது வாழ்க்கை துணைவர்கிட்ட பேசும்போதும் உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் அவர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால வார்த்தையை வந்து விடுறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல பொதுவாகவே கடனுடைய அழுத்தம் இருக்கும், உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளும் வரும்ன்றதுதான் 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாலும். ஆனா இங்க சுக்கிரனுடைய காரகத்துவம் எல்லாம் கிடைக்கும். சுக்கிரனுடைய காரகத்துவம் என்றால் குறிப்பா தனக்கு இணையான துணியை கொடுக்கிறது சுக்கிரனுடைய காரகத்துவம். அப்போ மேரேஜ் ஆகாதவங்க வரன் தேடுறீங்கன்னா வரன் கிடைக்கும். அதே போல காதலர்களாக இருக்கீங்க, ஒரு அந்யோன்யம் இல்லாம ஒரு 18 நாள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். காதலர்கள் அல்லது கணவன் மனைவி கிட்ட ஒரு அந்யோன்யம் இல்லாம இருக்கும் அல்லது சரியான தாம்பத்தியத்துல மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரலும் இந்த சுக்கிரன் வந்து நீசத்துல இருக்கிறதுனால இருக்கும். இந்த சுக்கிரன் 6ஆம் பாவகத்துக்கு வந்து ஆட்சி பெறும் போது ஒரு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும், அந்யோன்யம் இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பிரிந்த காதலர்களாக இருக்குங்கன்னா கூட அவர்கள் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். சில பேருக்கு எதிர்பாலினுடைய உறவு அஃபெக்ஷன் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிய உறவுகள் கூட மலரும். சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கும்போது சுக்கிரனுடைய காரகத்துவம் கிடைக்கும். வீடு விற்கிறது ஆதாயம், வீடு வாங்கறதுக்கான வாய்ப்பு, வாகனத்தால் ஆதாயம், அதே போல எதிர்பாலினர் பெண்களால உங்களுக்கு மகிழ்ச்சி, இதெல்லாமும் உங்களுக்கு ஏற்படும். ஆனாலும் 6 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று மேலும் ராசியாதிபதியாக வரக்கூடியவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சில செயல்பாடுகள் மற்றும் உங்களுடைய வாக்கை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். நீங்க வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், செயல்படும் போதும் கவனமா பேசணும். மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்க கூடாது. நீங்க பணம் கொடுத்து வாங்குறீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல ஒரு எவிடன்ஸை மேக் பண்ணிக்கிட்டு நீங்க கொடுத்து வாங்குறது நல்லது. இல்லைன்னா நீங்க ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. புதனும் வந்து செப்டம்பர் 23ஆம் தேதி ஆட்சி பெறாரு கன்னியில. செப்டம்பர் 23ஆம் தேதி புதன் ஆட்சி பெறது உங்களுக்கு நல்லது. அப்ப வந்து பொருளாதார ரீதியா பிரச்சனை கிடையாது, வரும். அதே போல அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க மாதத்தோட பிற்பகுதியில கோபம் டென்ஷனும் இருக்கும். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் போது கொஞ்சம் டென்ஷன் கோபம் இருக்கும். கூடவே கேது இருக்கிறாரு. கேது புதன் சூரியன்
இந்த சேர்க்கை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க அது பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு ஒரு மன வருத்தங்கள் இருக்கும். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மேலும் பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா இந்த டைம்ல கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க கோபம் டென்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. 11ஆம் பாவகத்துல ராகு பகவான், ராகு 11ஆம் பாவகத்தில் இருந்து ராகுவிற்கு வீடு கொடுத்த குரு பகவானை பொறுத்தவரை ராசியில் இருக்கிறதுனால ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும், எண்ண அலைகள் அதிகமாக இருக்கும், ஒரு நிலைத்தன்மை இல்லாம அலைச்சல்கள் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் வரும். நண்பர்கள் ஏதோ ஒரு வகையில சில நேரங்கள் உதவுவார்கள், அவர்களுக்கு நீங்களும் உதவக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு வாய்ப்பு போனாலும் இன்னொரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். 11ல ராகு இருக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது, கேதுவோட சூரியன் சேர்றதுனால பிள்ளைகளால ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது பிள்ளைகள் மூலம் செலவுகள், விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த சனி பகவானை பொறுத்தவரை ராசிக்கு 10ஆம் பாவகத்துல வக்கரமாயி இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வக்கரமாயி இருக்கிறதுனாலதான் ஒர்க் பிரஷர் எல்லாம் இருக்கும், இடமாற்றம் ஏற்படும் அப்படின்னா நாம் ஏற்கனவே சனி பெயர்ச்சி பலன்களை சொல்லி இருக்கிறோம். அதாவது ஒர்க் பிரஷரை பொறுத்தவரை இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை. அதனால பயப்பட வேண்டியதில்லை. சில பேருக்கெல்லாம் இப்ப வக்கரமாகல உங்க ஜாதகத்துல அப்படின்னாக்க வக்கரமாகாதவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். சில பிரச்சனை ஒரு வேலையிலேயே கூட விட்டுட்டு போலாம், எங்க போறது, போனாலையும் பிரச்சனை இருக்கே அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் அந்த காலகட்டத்துல. அப்படிப்பட்டவர்கள் மட்டும் வக்கரம் ஆகாதவங்க வேலையை விடாம கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கிற வேலையிலேயே இருங்க. சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு, வேலையில பிரச்சனையோட இருக்குன்னா புதிய வாய்ப்பு தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் மாதத்தோட இறுதியில. சோ அதை வேலை விஷயமா பாத்துங்க. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இந்த சனி புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு, 10க்குரியவன். அதனால பாத்தீங்கன்னாக்க நிதி சம்பந்தமான துறைகளில் இருப்பவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் பாத்தீங்கன்னாக்க நிர்வாகம், மக்கள் தொடர்பு, இரும்பு சம்பந்தமான தொழில், விவசாயம், ஆயில் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்கள்லாம் ஓரளவுக்கு வருமானத்தை பெறுவாங்க. கம்ப்யூட்டர், ஐடி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு இடமாற்றம், ஒரு சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதே போல இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கடை நடத்துறவங்க, ஒரு பொருளை விற்கிறவங்க, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யறவங்க, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் இந்த மாதிரியான சர்வீஸ் ஓரியன்டான இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும், பிரச்சனை கிடையாது. அதே போல அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஆஸ் யூஷுவலா மாத சம்பளம் வந்துட்டு தான் இருக்கும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா கொஞ்சம் கூடுதலா ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நீங்க அவ்வளவு கடுமையா உழைச்சாலே உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நேம் அண்ட் ஃபேமும் இருக்கும், உங்களை விட்டா வேற ஆள் இல்லைன்ற எண்ணங்களும் அந்த இடத்துல வரும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு. அரசு பணிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்ல போனாக்க இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். ஏன்னா சூரியன் மாதத்தோட முதல் பகுதி ஃபுல்லாவே ஆட்சியில் இருக்கிறாரு, அடுத்தது 5ஆம் பாவகத்துக்கும் வராரு. அதனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல அரசு பணிக்கு போறதுக்கான அந்த பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்துல வேலை வாய்ப்புக்கு தாராளமா படிக்கலாம், உங்களுக்கு தாராளமா அரசு பணியே கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னாக்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகளும் பிள்ளைகள் பற்றிய கவலைகளுமே மிக அதிகமாக இருக்கும், ஒரு மன அழுத்தம் இருக்கும், உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. மற்றபடி இந்த மாதம் வாக்கை காப்பாத்துறதுல சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. அதே போல அதிகமாக பேசாம மௌனமாக இருக்கிறதும் நல்லது. இந்த மாதம் பொருளாதார ரீதியாக வர்ற வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும், அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சா சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது நல்லது. வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு நீங்க கொண்டக்கடலை மாலை சாத்தி, மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் சாத்தி, ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த குருமார்கள் அல்லது கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், ஜோதிடர்கள் அல்லது ஆசிரியர்கள், வயதில் மூத்தவர்கள், ஒரு வெல்விஷரா இருக்காங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு ஆடை தானம் செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை குறைக்கும், சிறப்பான முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை திருமண வாழ்க்கையில பிற்பகுதியில கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா முற்பகுதியில கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் இருக்கும். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது கணவன் மனைவிக்குள் நல்லது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.